இந்த கிளர்ச்சிக்கு பின்னாடி வேற பக்கத்து மாநில நாடுகள் எதுவும் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறீங்களா? இப்போ சைனாவோ, இந்தியாவோ இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நியூஸ் எதுவும் இருக்கா? ஆமாம் சார். இப்போது இந்த போராட்டம் இருக்கு இல்லையா? இந்த போராட்டக்காரர்கள் வந்து தன்னுடைய கோரிக்கையை மட்டும் நியாயமான கோரிக்கையை மட்டும் வச்சு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, புரட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட புரட்சியை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வெளிநாட்டு வெளிநாட்டு கைக்கூலிகள் இருக்காங்கல்ல, உள்ள கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட நீங்களும் மிங்கில் ஆகிட்டு ஒன்றா மிங்கில் ஆகிட்டு உச்ச நீதிமன்றத்தை எரிக்கிறது, உயர் நீதிமன்றத்தை எரிக்கிறது, இது மாதிரி வந்து பல தவறான வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாலும் அந்த காணொளி வந்து அப்படியே அப்பட்டமாக வெளியே வருது, அப்பட்டமாக வந்துட்டு தான் இருக்குது. பத்திரிக்காரங்கன்னா சும்மா இல்லை, எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் மைக் வச்சுருப்பாங்க. அவங்களோட கண் ஃபுல்லாக நாடு ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த கலவரத்தில் இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்றத தாண்டியும் அத்தனை லட்சம் மக்கள் மேலே எப்படி அந்த அவங்களோட பார்வையை வந்து திருப்பணுன்றது பத்திரிக்காரங்களுக்கு தெரியும். ஒரு காணொலியும் வெளியே வந்துட்டுருக்கு. இந்த வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கி இந்த நாட்டை வந்து இப்படியே வச்சுருக்கணும் அப்படின்றவங்க வந்து ஒரு டீமை உள்ளே இறக்கி இது மாதிரி அரசு அலுவலகம் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் எரிக்கப்பட்டிருக்கு. அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்து இந்த டீம் செய்ய மாட்டாங்க. ஜென்சி டீம் ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே படித்தவங்க அவங்களோட கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கையோட நேர்கோரிக்கையோடு வந்திருக்காங்க. அவங்க இந்த விஷயத்த செய்யலைன்றதுல உறுதியாக இருக்காங்க. ஆனால் இது செய்யறது யார், செய்ய தூண்டுறது யார்? வெளிநாட்டிலேருந்து செய்ய தூண்டுறாங்க. அதுவும் வந்து நாங்கள் வந்து என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, வெளிநாடு அப்படின்றத விட இந்தியாவும் நேபாளும் அண்ணன் தம்பின்ற உறவோட காலகாலமாக இருக்குமேடா. ஏன்டா இந்தியாவை ஏன்டா விட்டு கொடுக்குறீங்க? ஏன்டா சைனாவுக்கு போகிறீங்க? ஏன்டா ஜப்பானுக்கு போகிறீங்க? ஏன்டா மற்ற நாட்டுக்கு போகிறீங்க? அவன்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனை வந்து இவனுங்களை வந்து இப்படி தான் வச்சுருக்கணும், கழுதையாக தான் வச்சுருக்கணும், குதிரையாக தான் வச்சுருக்கணும்னு யோசிப்பான். இந்தியாவில் வந்து காலகாலமாக மக்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற நாடு. இந்த நாட்டோட உறவு வச்சிருக்கிறதுனால ஐயா நம்மளோட பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கூட இப்போது சமீப ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், எவ்வளோ 1000 கோடி வந்து இது ஏழை எளிய மக்களுக்கு அந்த மக்களுக்கு செய்யணும், நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி, நல்ல திட்டத்தை செய்யணும்னு சொல்லி தானமாக கொடுத்துருக்காரு. ஏன் அவரை விட்டு வேற நாடு கூட உறவு வச்சுக்கணுன்றது எங்களுக்கு தெரியல. அது என்ன உள்நோக்கம்னு தெரியல. இந்த போராட்டம் வந்து வெற்றியடைறதுக்கு நம்ம வாழ்த்துவோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இந்த போராட்டம் வந்து வெற்றி அடையணும். இது வந்து அவங்களுக்கான அந்த ஜென்சிக்கான போராட்டம் மட்டும் இல்லை, இது மொத்தம் 3 கோடி நேபாளிஸோட போராட்டம். இந்த போராட்டம் வந்து வெற்றி அடையணும். இந்த போராட்டத்தில் இறந்தவர்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் எங்கள் நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக